எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி பெருமையுடன் வழங்கும் 12வது ஜோதிட கருத்தரங்கம் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதில் 12வது ராசியாக குரு பயிற்சி பலன்களில் குரு பகவானை அதிபதியாக கொண்ட மீனம் ராசியானது புத்திசாலித்தனம், மரியாதை, கற்பனை திறன், அன்பு, தர்மம் ஆகியவற்றை கொண்ட ராசியாகும். இவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை விளக்க வருகை தரும் தாந்திரிக பேரரசர், கோவையின் மன்னன், உயர் திரு தாந்திரிக பேரரசர் மருதமலை குருஜி ஐயா அவர்களை அன்போடு அழைப்பதில் பெருமை கொள்கிறது நம் ராஜநிலை. ஓம் குருவே துணை. மீனராசி நேயர்களே, இந்த தமிழ் புத்தாண்டு பராபவ வருஷம் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு வருகிறார்கள். அதோட பலன்கள் என்ன என்பதை சற்று மேலோட்டமா பார்ப்போம். பொதுவாக மீன ராசிக்கு 7.5 சனியுடைய பாதிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுவாங்க. பொதுவாக வாழ்க்கையில வண்டி, வாகனம், வீடு எல்லாமே பண்றது 7.5 சனியில தான் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. சனி உங்களுக்கு முத்தாய்ப்பா ராசிலேயே இருக்கிறது ரொம்ப சிறப்பு. தொழில் அவங்க வளர்றது அவங்களுக்கே தெரியாது. தொழில் சம்பந்தமாவோ மற்றபடி வளர்றது அவங்களுக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்ல முடியும். அப்ப அவங்களுக்கு சிறப்பா இருக்கு. ராசி குரு பாக்குறாரு, கடகத்துல இருந்து 9ஆம் பார்வையை பாக்குறாரு. ராசி குரு பாக்குறது ரொம்ப சிறப்பு. அதே போல இவங்க வருமானம் அதிகரிக்கும். இவங்க செய்யக்கூடிய தொழில வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நண்பர்கள், புதிய நண்பர்கள் சேர்க்கை, இது மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடியது. வீடு சம்பந்தமான கட்டுமான பணிகள், வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, வீடு இதெல்லாம் இது மாதிரி விஷயங்கள்லாம் கைகளுக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு, நீண்ட நாள புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும். திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் இல்லாதவங்களுக்கு திருமண பாக்கியம் கை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. பூர்வ புண்ணியம், குலதெய்வத்தோட அருள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தெய்வத்தோட அனுகூலம் அப்படிங்கிறது குலதெய்வத்தோட அருள் இதனால வரைக்கும் அமையுது. அதே போல பூர்வ புண்ணி சொத்துக்கள்ல பிரிவு இல்லாமல் இருந்தால் பூர்வ புண்ணி சொத்துக்கள், அதாவது பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் சரி பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கடன் கொடுக்கல் வாங்கல் இதெல்லாமே சீரடைவுக்குரிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி வைக்கலாம். அதே போல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவாக குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது சந்தோஷமா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கஷ்ட நஷ்டங்கள்லாம் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தகப்பனாருக்கு ஏதாவது உடல்நல பாதிப்புகள் இருந்தால் இந்த உடல்நல பாதிப்புகள் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக தொழில் பிரகாசமா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொழில் மூலம் வருமானம் வரக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. தொழில் மூலம் வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே போல தெய்வ கடாட்சம், தெய்வ அமைப்புகள் எல்லாமே இருக்குது. பொதுவாக புனித யாத்திரைகள், புண்ணிய யாத்திரைகள்லாம் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். தெய்வத்துடைய பரிபூர்ண கடாட்சம் இந்த பொதுவாக மீன ராசிக்காரர்களுக்கு இருக்கும். நல்ல அழகான பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். எல்லா ராசிக்கும் நல்ல சிறந்த பலன். இந்த வாட்டி பொதுவாக இந்த வாட்டி குரு காலச்சக்கரப்படி 4ஆம் இடத்துல உட்கார்றது பெரும்பாலுமே அனைத்து ராசியினருக்குமே ஒரு 25% கெடுதல் பலன் இருந்தாலும் கூட அதிகபட்சம் நல்ல பலன் கொடுக்கக்கூடிய வாய்ப்புல தான் கிரகங்கள் காலையிலிருந்து ஏறக்குறைய மதியத்திலிருந்து ஒவ்வொரு ஜோதிட சாம்பவனங்களும் தங்களுடைய பங்களிப்பை பெறும்போது நம்மளுக்கு சரிவர தெரிகிறது. ஸோ இந்த ஆண்டு அற்புதமான ஒரு அமைப்பில் மீன ராசியில சனி பகவான் உட்காந்துருக்கார். மீனராசி குரு பார்க்கிறார். குரு சனி பார்க்கும்போது ஆயுள் தோஷங்கள்லாம் நீங்கும். சித்தர்கள் வழிபாடெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக குரு சனிங்கிறது சித்தர்கள் வழிபாடு நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த சமாதி கோயில் வழிபாடுகள்லாம் இவங்க பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கோயில்களை சுத்தக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குது. பொதுவாக இந்த ஆண்டு இவங்களுக்கு ஏற்றமிக்க காலமா இருக்கும். கண்டிப்பா வீடு கட்டாதவர்கள், இடம் வாங்க வேண்டியவங்க வீடு கட்டுவாங்க நினைச்சுக்கலாம். அதே மாதிரி தொழில் இல்லாதவர்களுக்கு தொழில் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும். ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த பொதுவாக குரு பயிற்சி அப்படிங்கிறது இதனால் வரைக்கும் தடையா இருந்த காரியங்கள் பூரா இந்த கடந்த ஓராண்டுகள் தடையா இருந்த காரியங்கள் பூராமே இப்ப சிறப்பா நடக்கக்கூடிய சூழ்நிலை காலச்சக்கரம் நிர்ணயித்து இருக்கிறது. ஸோ ஒரு அற்புதமான சிறந்த வாய்ப்பு. எல்லாமே மீனராசிக்காரர் மேம்படு பலனை அடைந்து கொள்ளுங்கள். ஒரு சிறந்த வாய்ப்பு கொடுத்த
ராஜநிலை டிவி ஆஃப் அஸ்ட்ராலஜி நிறுவனர், மதிப்புக்கு மரியாதைக்கு ராஜநிலை ஆசான் திரு ராஜசேகர் அவர்களுக்கு மறுபடியும் நன்றி கூறிக்கொண்டு, ஒரு அற்புதமான தருணத்தில் இன்றைக்கு 12 ஜோதிடர்கள் ஜாம்பவான்கள் தங்களுடைய பங்களிப்பை சிறந்த முறையில் செய்தார்கள். அவருக்கு நன்றியும் வணக்கத்தையும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில பெரும்பாலுமே உலகத்துக்கு எல்லாமே இந்த ஜோதிடர்கள் 12 ஜோசியர்களும் பேசினதுமே உலகத்துக்கெல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டிய இந்த ஊடகத்துறையில் இருக்கக்கூடிய தலைவர் மெய்யரசன், அதே மாதிரி துணைத் தலைவி கௌசிகா, அப்புறம் அதுக்கப்புறம் மலையரசி, அப்புறம் புதிதாக நான் இப்பதான் பார்க்கிறேன் நவராஜ். இந்த 4 பேரும் 4 தூண்களாக இருந்து இந்த ஊடகத்துறையில் வளர்றது ரொம்ப பெருமையா இருக்குது. இந்த நிகழ்ச்சி இந்த குரு பயிற்சியில அனைவருமே நலம் பல பெற்று பல்லாண்டு வாழ வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். மீனராசிக்கு வெற்றிகள் கைகூட போகிறது. யோகம், கல்வி, வேலை, திருமணம், புத்திர பாக்கியம், வருமானம் என அனைத்திலும் ஜாக்பாட். குரு சனியால் ஆயுள் தோஷம் விலகும். இந்த ஆண்டு கட்டாயம் ஏற்றம் உண்டு என்று குரு பயிற்சிக்கான பலன்களில் மீனராசிக்கான பலன்களை மிக சிறப்பாக வழங்கிய தாந்திரீக பேரரசர் உயர் திரு மருதமலை குருஜி ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். நம் ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி பெருமையுடன் வழங்கும் 12வது கருத்தரங்கம் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதில் காலை முதல் மாலை வரை மிக சிறப்பாக ஒவ்வொருவரும் மிக அழகாக தனது ஜோதிட கருத்துக்களை பரிமாறியுள்ளனர். இவர்கள் அனைவருக்கும் முறைப்படி நன்றியுரை வழங்க வருகை தரும் திரு நவராஜ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம்.